கட்சியை விட்டே ஒதுங்கும் மோடி, எனக்கு எந்த பதவியும் வேண்டாம். திடீர் முடிவு அதிர்ச்சியில் பாஜக தொண்டர்கள். ஆகஸ்ட் மாதத்தில் அரசியல் களத்தில் பல புரட்சிகரமான அதிரடி மாற்றங்கள் ஏற்படப் போகிறதாம். அதற்கான சில ஆரம்பகட்ட நிகழ்வுகளும் அரங்கேறி வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பல சம்பவம் இருக்கிறது. இதற்கு முன்னோட்டமாக கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி மோடி தனது வாரிசு குறித்த குறிப்பையும் கொடுத்திருக்கிறார். மோடிக்கு பிறகு யோகிதான் என உற்சாகத்தில் இருந்த ஒரு குழுவுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அமித்ஷாவை பாராட்டி வாழ்த்திய பிரதமர் மோடி, இது வெறும் ஆரம்பம்தான், அவர் இன்னும் அதிக தூரம் சொல்ல வேண்டியிருக்கிறது என கூறினார். அப்படியானால் உள்துறை அமைச்சருக்கு பிறகு என்ன பதவி மீதமுள்ளது? பிரதமர் பதவி மட்டும்தான் மீதமுள்ளது. ஓய்வுக்கு பிறகு அமித்ஷாவை பிரதமராக்க மோடி நினைக்கிறாரா என்ற கேள்வி பலதரப்பட்ட வகையில் எழுந்துள்ளது. அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வியும் எதிர்ந்ததான அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பதை குறித்து பார்க்கலாம். என்டிஏ நாடாளுமன்ற கட்சி கூட்டத்தில் அமித்ஷா நீண்ட காலமாக உள்துறை அமைச்சராக அரியணையில் அமர்ந்திருக்கும் இந்திய உள்துறை அமைச்சர் என்ற பெருமைக்காக அமித்ஷா பாராட்டப்பட்டார். இதற்கு முன்பு அதிக நாட்கள் உள்துறை அமைச்சராக இருந்த எல்கே அத்வானியை பின்னுக்கு தள்ளி அமித்ஷா அந்த இடத்தை அடைந்துள்ளாராம். அது மட்டுமில்லாமல் அமித்ஷா 2258 நாட்கள் உள்துறை அமைச்சராக இருந்து வருகிறார். இதற்கான அமித்ஷாவை வாழ்த்திய பிரதமர் மோடி, இது வெறும் ஆரம்பம் என்று கூறினார். அவர் இன்னும் முன்னேற வேண்டும். அப்படியானால் உள்துறை அமைச்சருக்கு பிறகு என்ன பதவி மீதமுள்ளது? பிரதமர் பதவி மட்டும்தான் மீதம் இருக்கிறது. அமித்ஷா எவ்வளவு தூரம் செல்வார்? ஓய்வுக்கு பிறகு அமித்ஷாவை பிரதமராக்க மோடி உறுதியான முடிவை எடுத்தாரா? அல்லது தற்போது மோடிக்கு 75 வயது ஆகிறது. அதாவது செப்டம்பரில் அல்லது செப்டம்பருக்கு பிறகு, அதாவது என்டிஏ கூட்டணி அரசாங்கத்திற்கு 1 வருடம் மீதமுள்ள போது, அல்லது 2029க்கு 6 மாதங்களுக்கு முன்பு அதிகாரத்தை விட்டு வெளியேறி அமித்ஷாவை பிரதமராக்குவாரா என்ற கேள்வி எழுந்து வருகிறது. அமித்ஷாவை அரசியலில் மேலும் முன்னேற வேண்டும் என பேசிய 2வது நபர் மோடிதான். முன்னதாக கெஜ்ரிவால் அமித்ஷா பற்றி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். மோடியின் நெருங்கிய உதவியாளரான அமித்ஷாவை பிரதமராக்குவார். அதே சமயம் அமித்ஷாவின் பெயரில் தேர்தல் நடந்தால் பாஜக தோற்கக்கூடும் என்று பாஜக உணர்ந்தது. அதனால்தான் அமித்ஷா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தான் பிரதமராக முடியாது என்று சொல்ல வேண்டியிருந்த கடமை இருந்ததாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில்தான் பல குழப்பத்தில் இருந்து வரும் பிரதமர் மோடி அவர்கள் தற்போது தனது கட்சியினரே தனது வயது முதிர்வினை காரணம் காட்டி உதறித்தள்ளி வருவதும் என்று தகவல் வெளியான நிலையில் அவர் பெரும் மன அதிருப்தியில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் இந்த தகவல்களும் பரவி வந்தது. இதன் காரணத்தினாலேயே இனிமேல் பிரதமர் நான் கிடையாது, இனிமேல் அமித்ஷா தான் என்று கட்சியை விட்டு விலக அவர் முடிவெடுத்திருப்பதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது.